இந்த கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு நம்ம சும்மா பெருமைக்கு சொல்லலை, அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஒரு பக்கம் சஞ்சுன்னு ஒரு பக்கம் கம்போஜ். இப்போ இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட் இருக்குல்ல, அதிக ரன்ஸ் எடுத்த வீரர்களுக்கான பட்டியல் ஐபிஎல்ல, இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு 5வது இடத்துக்கு வந்துட்டாப்ல. பாருங்க, இப்போதான் ஒரு 2 மேட்ச் அடிச்சா மாதிரி இருக்கா, பட்டுன்னு 5வது இடம். இப்போ அடுத்த மேட்ச் எதனா புலகுறாருன்னா யாரு கண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரலாம். இன்னொரு பக்கம் இந்த பர்பிள் கேப் லிஸ்ட் இருக்குல்ல, நல்ல பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறவங்க, அந்த லிஸ்ட்டில் நம்ம கம்போஜ் 2nd பிளேஸுக்கு போயிட்டாப்ல. இதுதான் கம்பேக்கு. சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் கம்பேக் கொடுக்காது, ஆனால் கம்பேக் கொடுத்ததுன்னா அது வெயிட்டாக இருக்கும். அது இங்கே 2 பேரும் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேகேஆர், இந்த டீமோட கேப்டன் இருக்கால ரஹானே, நம்ம டீமில் இது முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா ஆடினாரு நம்மளுக்கே தெரியும். வான்கடையில் பண்ண சம்பவம்லாம் மறக்க முடியுமா? அப்போ ஏற்பட்ட ரஹானே நேற்று நல்லா தான் கேப்டன்சி பண்ணார், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸ்லோ ஓவர் ரேட்டு காரணமாக ரொம்ப தாமதமாக பந்து வீசுகிறாங்கன்னு சொல்லிட்டு 12 லட்ச ரூபா அவருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. யாரும் நம்ம ரஹானேக்கு. இதை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேல இருக்கும்போது தூக்கி கொண்டாடணும்ல, ஒரு நல்ல பிளேயர் எந்த டீமுக்கு போனாலும் நம்ம கொண்டாடுவோம். அதான் சென்னை ஃபேன்ஸ். இதை சார்ந்த இந்த ஒரு அனுதாபத்தை இங்கே தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரோ வெறும் அபராதம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது 1 வாட்டி 2 வாட்டி ஓகே, 3ஆவது வாட்டி இது போல் நடக்குது அப்படின்னா அடுத்த மேட்ச் நம்ம அடுத்து தடவை வச்சிருவாங்க. அந்த தரவழி தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஆகா ஓகோன்னு பேசுகிறோம்ல, இன்னொரு பக்கம் கேகேஆரோட பவுலர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பேட்டிங் சொதப்பினாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுலிங் சூப்பராக பண்ணாங்க. அதிலும் குறிப்பாக கார்த்திக் தியாகி, இந்த பையன் ஸ்பெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட பேசர்ஸ், அப்புறம் இந்த இங்கிலாண்டோட பேசர்ஸ், இவங்க லெவலுக்கு இந்தியாவில் பேசர்ஸ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கு இருக்குல்ல. நான் அடித்து சொல்கிறேன், இந்த பையன் அந்த இடத்த நிரப்புவான். அவ்வளோ சூப்பராக ஸ்பெல்லு போடுறாப்புல இந்த பையன். 145 kmph மேலே அசால்ட்டாக போடுறாருங்க மேட்ச்சில். அதுவும் யாக்கர்ஸை தொடர்ந்து இறக்குறாப்புல. 1-2 மட்டும் தான் மிஸ் ஆச்சு இந்த ஒயிட் யாக்கர் போடும்போது, அது கொஞ்சம் பவுண்டரியாக கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் மற்றபடி சூப்பராக யாக்கரை அடுத்தடுத்து இறக்குறாப்புல. எனக்கு ஒரு கட்டத்தில் நட்ராஜனோட யாக்கை எபிலிட்டி இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடியே வந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்பெல்ல போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்லையும் பையன் சூப்பராக பண்ணுறாரு, எண்டு ஓவர்ஸ்லையும் சமகத்து காட்டுறாப்புல. இந்த யங் ஃபாஸ்ட் பவுலர் நம்மளுக்கு கிடச்சிருக்காருல, இந்தியன் டீம் இவரை டீமில் சேர்க்கறது சம்மந்தமாக யோசிக்கலாம். வைபவ் பேர் ஆல்ரெடி அடிபட ஆரம்பிச்சிச்சு, பையனுக்கு 15 வயசு ஆயிடுச்சுல. அயர்லாந்து டோர்னமெண்ட்டில் நம்ம ஷேயாஸை கேப்டனாக போட்டு அந்த டீமுக்கு வைபவை உள்ளே இறக்கி விட்டா சந்தோஷம், ஆயுஷம் உள்ளே போகிற மாதிரி தான் இப்போ தெரியுது. இது மாதிரி யங் டீமு போகிறப்ப இந்த பையனுக்கு வாய்ப்பை கொடுக்கலான்னு ஜஸ்ட் நான் கருதுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?